கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். கடந்த 6 நாட்களாக நாம் தியானித்து வருகிறது போலவே இந்த 7ஆம் நாளிலும், இந்த கடைசி நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையை எப்படி அந்நிய பாஷை வரங்களோடு பெற்றுக் கொள்ளுவது, அந்த அற்புதமான வரத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அருமையான வழியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். மண் பாண்டங்களாய் இருக்கிற மண் பாண்டங்களாய் களிமண் பாண்டங்களாய் இருக்கிற மனிதர்களாகிய நமக்குள்ளே கர்த்தர் ஒரு மகா பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வைக்க விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் சாதாரணப்பட்டதல்ல, அது விலையேற பெற்ற பொக்கிஷமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புதமும் அதிசயமுமாக மாற்ற போகிற விலையேற பெற்ற பொக்கிஷமே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஐயா, இந்த அபிஷேகத்தை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்ளுவது என்று கேட்டீர்களே, ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதற்கு தேவையெல்லாம் தாகமுள்ள இருதயம். ஐயா, தாகமுள்ள பசி, தாகமுள்ள இருதயம். நான் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் தேவன் எனக்காக, என் பரலோக பிதா எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது உங்கள் உரிமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அது உங்கள் உரிமை சொத்தாயிருக்கிறது. அது உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. அதை நீங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதலாவது உறுதியாய் நம்புங்கள். இரண்டாவதாக, கேட்கிற எவனும் இதை பெற்றுக்கொள்ள போகிறான், பெற்றுக்கொள்ளுவான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியினாலே கர்த்தர் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்று உறுதியாய் விசுவாசியுங்கள். ஆமென். மூன்றாவதாக, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, ஓ மைட்டி காட், நீங்கள் மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல, நீங்கள் அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்கிறவர் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் முட்டை கேட்டால் தேளை கொடுக்கிற கொடூரமான தகப்பன் அல்ல. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நாம் அறிந்திருக்கும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், பரலோகத்திற்கிற சகல ஆறுதலின் தேவன் உங்கள் பிதா நன்மையானவற்றை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் பிதா நிச்சயமாய் பரிசுத்த ஆவியை உங்கள் மீது பொழிந்தருளுவார் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. அது இன்றே நடக்கும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்க போகிறோம். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிறுத்தும்படியாய், உங்களுக்கு சொன்ன, உங்களை நம்ப பண்ணின நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாய், உங்க வாழ்க்கையிலே அது நிரூபணமும் நிச்சயமும் சாட்சியுமாய் மாறும்படியாய் அவர் உங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புவார். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எங்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். இன்னும் நன்றாய் கவனியுங்கள். பண்டிகையின் பிரதான நாளாகிய அந்த கடைசி நாளிலே கர்த்தர்
நின்று சத்தமிட்டு, கர்த்தர் நின்று சத்தமிட்டு, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், தாகமாயிருக்கிறவன் வந்து ஜீவ தண்ணீரில் பானம் பண்ண கடவன் என்று சொன்னாரே. அந்த அற்புதமான ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான ஜீவ தண்ணீரை தாகமாயிருக்கிற யாரும் எவரும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இது உங்கள் உரிமை சொத்து என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும்படியாய், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படியாய் நிச்சயமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு என்ன வயது ஆயிருந்தாலும் சரி, எத்தனை சிறியவரோ அல்லது எத்தனை பெரியவரோ, எத்தனை முதிர்ந்தவராய் இருந்தாலும் நீங்கள் இந்த அற்புதமான வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் உங்களை அபிஷேகம் பண்ண அவர் உறுதியாய் இருக்கிறார். ஆதலினால் ஹல்லேலூயா, நீங்கள் இப்பொழுதே இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றாய் கவனியுங்கள். உங்களில் நம்மில் அநேகர் எப்பொழுது விசுவாசிகளாய் மாறினோமோ அப்பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கலாம், மறந்து விடாதிருங்கள். ஐயா, ஒருவேளை அந்த கான்சியஸ், அந்த உணர்வு அல்லது அது போன்ற ஒரு காரியம், ஏதோ ஒரு அடையாளங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும். மாத்திரமல்ல, நீங்கள் மென்மேலும் வளர்ந்து பெருகத்தக்கதாய், மென்மேலும் உயர்ந்து பறக்கத்தக்கதாய், உயரே உன்னதங்களிலே நீங்கள் பறக்கத்தக்கதாய், கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே பறக்கத்தக்கதாய் இந்த அபிஷேகம் உங்களிலே பற்றி எரியும். இது பற்றி எரிய அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சரித்திரம், உங்கள் வாழ்க்கையின் கதைகள், ஆமென், உங்கள் வாழ்க்கையின் நீண்ட நெடிய பயணத்திலே ஒரு நல்ல வெற்றி திருப்பு முனை உண்டாகும். ஓ க்ளோரி. ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. வெகு சொற்பமான நபர்களை கொண்டிருக்கிற எந்த திருச்சபையாய் இருந்தாலும் சரி, அது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அங்கே ஜனங்கள் வாழும் பொழுது சபை நிச்சயமாய் 1, 10, 30, 60, 100 மடங்காய், பல மடங்குகளாய் மாறி வளர்ந்து பெருகும் என்பதிலே என்ன சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் ஹல்லேலூயா, நிச்சயமாய் உயரே பறப்பீர்கள். ஒரு உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேதத்திலே ரொம்ப அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிற நல்ல ரகசியங்களை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது தேவ பிள்ளைகள் அநேகமாய் உடன் தானே நவமான பாஷைகளினால், அந்நிய பாஷைகளினால் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள், பேசத் தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஐயா, நல்லா கவனிங்க. நீங்க தேவனுடைய சமூகத்திலே வந்து அமைதியாய் காத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் இது ஒரு நாளும் தோற்று போகாத அற்புதமான வழிமுறை என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். முதலாவது உங்களுக்கு தேவை தாகமும் தவனமும் உள்ள, விசுவாசம் உள்ள, நம்பிக்கை உள்ள ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு தேவை. அன்பு தேவ பிள்ளைகளை, தாகத்தோடு சேர்ந்த விசுவாசத்தை முதலாவது நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள்.
கேட்கிற நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று நம்புங்கள். நிச்சயமாய் பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நல்ல ஈவுகளை உறுதியாய் கொடுப்பார் என்று நம்புங்கள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்திலே தனிமையாய் அமர்ந்திருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் நடு ஜாமங்களிலோ அல்லது இரவு வேளைகளிலோ யாருடைய தொந்தரவும் இல்லாத வேளைகளிலே நன்றா கவனிங்க, ஆவியானவரே என் நாவையும் என் பேச்சையும் ஐயா உம்முடைய கட்டுப்பாட்டிலே தருகிறேன். நீர் விரும்புகிறபடி என்னை பேச வைக்கும்படியாய், நீங்க விரும்புகிறபடி நான் பேசும்படியாய் என்னை மனதார முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கேளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷை என்பது உங்கள் மூளையில் இருந்து வரும் வார்த்தைகள் அல்ல, அது உங்கள் ஆவியில் இருந்து பிறக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படியாய் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னது போல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அந்த கிருபை உங்கள் மீது வரும். நீங்கள் ஆவிக்குள்ளாவீர்கள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், காரியங்கள் தானாய் நடக்கும். அமைதியாய் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். மாத்திரமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமைதியாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஐயா பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவார், என்னை நிரப்ப வேண்டும், நான் அவருக்காய் காத்திருக்கிறேன் என்று பரிசுத்த பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை செய்ய, அதுவும் விசேஷமாய் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவதற்கு அவள் உங்களை காட்டிலும் அவள் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்கு, ஆமென், உங்களுக்குள்ளே அவர் பிரவேசிப்பதற்கு, உங்களுக்குள்ளே அவர் வந்து வாழுவதற்கு அவர் நம்மை காட்டிலும் அதிக ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபத்திலே அமர்ந்திருங்கள். மூன்றாவதாக, உங்கள் மைண்ட, உங்க புத்தியை அமைதிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பொதுவாக நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன பேசலாம், எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம், எப்படி ஜெபிக்கலாம் என்று பல்வேறு வகையிலே அலட்டிக் கொள்ளாமல் நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்ற நம்பிக்கையிலே ஐயா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நாவில் இருந்து பேசுவார். ஒரு மகிமையான அபிஷேகம் மென்மையாய் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்று நம்புங்கள். நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள் என்று நம்புங்கள். தேவன் தான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், உங்களுடைய கனெக்ஷன்ல இருக்கிறார். நீங்கள் பேசுகிற எல்லாவற்றிற்கும் அவர் கேட்கிறார், செவி கொடுப்பார், உத்தரவு கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. உங்க புத்தியை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் ஆவலை, உங்களுடைய வேகங்களை, உங்களுடைய யோசனைகளை எல்லாம் அமைதிப்படுத்தி இருந்து நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான்காவதாக, ஆவியானவர் தரும் தூண்டுதல்களுக்கு நீங்கள் நிச்சயமாய் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். நீங்கள் ஆவியானவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் சிறியதாய் தோன்றுகிற ஒலிகள், சிறியதாய் தோன்றுகிறது போல் தோன்றுகிற வார்த்தைகள், அவைகளை உங்கள் நிச்சயமாய் அது ஒருவேளை உங்கள் சொந்த பாஷையிலோ அல்லது நீங்கள் பேசுகிற பாஷையிலோ இருக்காது. ஒருவேளை அது உங்களுக்கு முற்றிலும், ஒருவேளை அல்ல, அநேகமாய் அது உங்களுக்கு முற்றிலும் புரியாதது போல் இருக்கும். ஐயா, யாரும் பேசாதது போல் இருக்கும். யாரோ பேசினது போல் நீங்கள் பேச போவதில்லை. யாரோ பேசிக் கொண்டிருக்கிற அந்நிய பாஷை போல் நீங்கள் பேச போவதில்லை. உங்களுக்கு புதிய நவமான பாஷையை தான் தருவார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் நாவில் வருகிற வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். அது ஒருவேளை து 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 என்று வரலாம், அல்லது ஒருவேளை வரலாம். ஒருவேளை எப்படி வேண்டாலும் ஒரு எழுத்து
எழுத்து, ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியம் என்று வரலாம். என்ன உங்கள் வாயில் வருகிறதோ ஒரு சிறு பிள்ளையை போல நீங்கள் உங்களை தாழ்த்தி, ஆமென், ஒரு சிறு பிள்ளையை போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் நாவை வலுக்கட்டாயமாய் அசைக்க மாட்டார். ஒருவேளை அவர் தரும் வார்த்தைகளை உங்க எண்ணத்தில், உங்க இருதயத்தில் வருகிற எழுத்துக்களை, வார்த்தைகளை உச்சரியுங்கள், சத்தமாய் உச்சரியுங்கள், பயப்படாதிருங்கள். இது அந்நிய பாஷையா இல்லையா என்று சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் முதல்ல மாம்சீகமாய் தொடங்குவது போலத்தான் தொடங்குவீர்கள். பேச தொடங்குங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் வேறு வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆதலினால் அப்படியாய் பேச தொடங்குங்கள். அதுல ஒரு பெரிய விசேஷம், 5வதாக, குழந்தையை போல, குழந்தைகள் பேசுவது போல நினைத்து பேச தொடங்குங்கள். உங்கள் அறிவுக்கு அங்கே இடமே இல்லை, உங்கள் மூளைக்கு அங்கே இடமே இல்லை. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது தெளிவான வார்த்தைகள் வரவே வராது. ஆவியானவர் சொல்லுகிறார் பவுலடியார் மூலமாக, நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள், பால் உண்ணுகிற குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். ஓ என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுகிறாரே. அப்படியே தெளிவான வார்த்தைகள் வராது, அதை பற்றி கவலைப்படாதிருங்கள். ஆனாலும் நீங்கள் பேச முயற்சிக்கும் பொழுது ஆரம்பத்தில் சில வார்த்தைகள் வெறும் ஒலிகள் மட்டுமே வந்தது போல் வரலாம். தொடர்ந்து விசுவாசத்தோடு பேச 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 பேச, ஒரு எழுத்தோ ஒரு வார்த்தையோ பேச 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 அது ஒரு முழுமையான மொழியாகவும் ஜெபமாகவும் மாறும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை நன்றாய் மனதிலே வைத்து நீங்கள் இதற்கு ஆயத்தமாய் இருந்தீர்களே ஆனால், அதுபோல பரிசுத்த ஆவியானவர் என் உதடுகளில் இருந்து பேசுவார், என் நாவில் இருந்து பேசுவார் என்று நினையாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே, எண்ணத்திலே கொடுக்கிற எந்த வார்த்தையானாலும் சரி, அது தூக்கி மாசி புரு பரா சந்தா ராபோரு கபரா எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் நாவினால் சிறு குழந்தையை போல உச்சரியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வகையிலும் உங்களுக்கு பயம் வேண்டாம். நான் பேசுவது சரிதானா அல்லது நான் எதையாவது உளறுகிறேனா என்ற சந்தேகம் வரும், நிச்சயமாய் வரும். ஆனால் நீங்கள் தேவனிடம் மீன் கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க மாட்டார். விசுவாசத்தோடு கேளுங்கள். ஐயா, தனிமையிலே பயிற்சி செய்யுங்கள். ஆரம்ப காலத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக பேசுவதை விட உங்கள் தனிப்பட்ட ஜெப அறையில் இதை பயிற்சி செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையை கொடுக்கும், நல்ல வழியிலே உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. அநேகமாய் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் துதிக்க ஆரம்பியுங்கள், துதித்து பாடுங்கள். ஐயா, நான் நல்ல பாட மாட்டேனே, என்னால நல்ல பாட தெரியாத, பாட்டுகள் எனக்கு நினைவில் இல்லையே. உங்கள் வாயில் வந்ததை சொல்லி கர்த்தரை துதியுங்கள். ஆமென். கருத்தோடு துதியுங்கள். வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைவு கூர்ந்து துதியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் துதிக்கும் பொழுதுதான் ஆவியானவரின் வல்லமை எளிதாய் வெளிப்படும். எனவே உங்களுக்கு தெரிந்த மொழியில் தேவனை உயர்த்தி பாடி அப்படியே ஆவியின் ஜெபத்திற்குள்ளே நுழைய முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே முயற்சி செய்ய செய்ய அப்படியே உங்கள் உணர்வுள்ள நல்ல பாடல்களை நீங்கள் பாடி ஆராதிக்க ஆராதிக்க மெல்ல உங்கள் வாயிலே வருகிற அற்புதமான பாஷைகளுக்கு இடம் கொடுங்கள், அற்புதமான தேவ வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஏவைகள் என்று பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தைகள் சரிதானா என்று கொஞ்சமும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா, இவைகள் எல்லாம் அந்நிய பாஷைகள் தானா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அது உங்களுக்கும் புரியாது, ஒருவேளை அதை கேட்கிறவர்களுக்கும் புரியாது, ஒருவேளை அதை கேட்கிறவர்கள் நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லவும் முடியும். ஆனால் பேசுங்கள், அது யாருக்கும் புரியாத பாஷைதான். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷை என்பது ஆவி
ஆவிக்குரிய உலகத்தின் ஒரு அற்புதமான நுழைவாயில். அது வெறும் வார்த்தைகளாய் இல்லாமல் அவருடைய ஆவிக்குரிய உணர்வுகளில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அற்புதமான காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு எத்தனை வயதுகள் ஆயிருந்தாலும் சரி, எத்தனை நீங்கள் சோர்ந்து போனவர்கள், தோற்று போனவர்கள், அல்லது எத்தனை சின்னவர்களாயிருந்தாலும் சரி, இது ஆத்துமாவின் ஆழமான ஆசையாய், ஐயா, வேறெந்த வழிகளிலும் தீர்க்கவே முடியாத ஆத்ம தாகத்தின் ஓசையாய் உங்களுக்குள்ளே இது எழும்பும் பொழுது ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத தேவனுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் அந்நிய பாஷையில் பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் உங்கள் ஆவி தேவனோடு ஒன்றிணையும். அந்நிய பாஷையில் பேசிய தொடங்கும் பொழுது நம்முடைய மாம்சம், சரீரம் அமைதியாகி நம்முடைய ஆவி விழித்துக் கொள்ளுகிறது. இது ஒரு இருளான இடத்தில் மென்மையான ஒரு வெளிச்சம் உண்டாகுகிறது போன்ற ஒரு தெளிவு உங்கள் இருதயத்திலே நிச்சயமாய் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியே தேவ பிரசன்னம் உங்களை சுற்றி இருப்பதை உங்கள் ஆவி உணரத் தொடங்கும். சொல்ல முடியாத வேதனைகள், பாரங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். அந்நிய பாஷை ஒரு பாரங்களை நீக்குகிற வடிகாலாய் உங்கள் வேதனைகளை, கஷ்டங்களை, துயரங்களை, மனபாரங்களை இறக்கி வைக்கிற ஒரு அற்புதமான சாதனம் அந்நிய பாஷை என்பதை மறந்து விடாதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் உங்களை உதறி தண்ணினாலும், எத்தனை பேர் உங்களை கைவிட்டாலும், எத்தனை பேர் எத்தனை கொடிதான பாரமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஒரு பாரமான ஒரு மூட்டையை இறக்கி வைத்தது போன்ற உணர்வு, ஐயா, சுமக்க முடியாத பாரங்களை இறக்கி வைத்தது போன்ற ஒரு உணர்வு, எல்லா விதமான கொடுமைகளையும் தாங்க முடியாத கொடுமைகளிலும் இருந்து தப்பித்தது போல ஒரு உணர்வு, ஆறுதலே இல்லாத, தேற்றவே இல்லாத உங்கள் இருதயத்திலே ஒரு தேறுதல் உண்டாகுகிற ஒரு அற்புதமான உணர்வு. நீங்க நவமமான பாஷையை பேச 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 அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ளே உண்டாகும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை நீங்கள் அனல் மூட்டுகிறீர்கள். மரா சந்துருவதரவோ, நீங்கள் அனல் மூட்ட உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் உங்களை ஆட்கொள்ள தொடங்குவார். ஆமென். உங்கள் பலகீனங்களில் ரோமர் 8:26 சொன்னபடியே உங்கள் பலகீனங்களில் அவரே உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஓஹோ, நீங்க ஆவியில் அனலாகுகிற விஷயங்களானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே என்ன பலகீனமானாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிச்சயமாய் ஆறுதலை, மனதேறுதலை, ஒரு நல்ல தேற்றரவை இந்த பரிசுத்த ஆவியானவர் தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் எளிதாய் பேசுவீர்கள், கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எளிதாய் பேச முடியும், பயப்படாதிருங்கள். நீங்கள் நிச்சயமாய் அந்நிய பாஷையை பேச பேச, அந்நிய பாஷையிலே பேச பேச, அன்பு தேவ பிள்ளைகளோ, ஒரு எழுத்தோ ஒரு வார்த்தையோ தொடங்குங்கள். உதாரணமாய் தொடங்குங்கள். விட்டுருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வாயிலே வருகிறதோ, அன்பு தேவ பிள்ளைகளே, சிறு குழந்தையை போல முதலால பேச தொடங்குவீர்கள். ஆமென். இது பரியாச உதடுகள். அது என்னையா பரியாச உதடு? பரியாச உதடுனா பார்க்கிறவங்களுக்கு பரியாசமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கும் அப்படியா இருக்கலாம். இது என்னவோ தெரியவில்லையே, ஆனால் பேச்சை நிறுத்தாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, பேசத் தொடங்குங்கள், பேசத் தொடங்குங்கள், பேசத் தொடங்குங்கள். விடாமல் பேசுங்கள். முதல் நாளிலே முடிந்தவரை பேசுங்கள். இரண்டாவது நாள் அதுபோல தேவ சமூகத்திலே வந்து காத்திருங்கள். ஐயா, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பணும். என் தெய்வமே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பணுமே. கேளுங்க. என் தெய்வமே, ஐயா, நீங்க சொன்னது போலே
நான் மீனினை கேட்டால் பாம்பை தருகிற தெய்வம் அல்ல. நான் முட்டை கேட்டால் தேளையோ அப்பம் கேட்டால் கல்லையோ தருகிற தெய்வம் அல்ல. நாங்கள் வேண்டிக் கொள்ளுவதை காட்டிலும், நாங்கள் விரும்புவதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் எங்களுக்கு கொடுக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய், எங்களை தேவ அக்னியினால் நிரப்பும்படியாய், இந்த உலகத்திலே ஆறுதலே இல்லாத என்னை ஆறுதல் படுத்தும்படியாய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். மரா சந்து ரபரா துருமரா ஷக்கு ருகபரதரபோ ரிபரா சந்து ருக்குரு கபரா சந்து ருபதரபோ. என் தெய்வமே எங்களை நிரப்பும்படியாய், என் ராஜாவே எங்களை நிறைப்பும்படியாய். ஆமென். எங்கள் தேவாதி தேவனை ஐயா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களை பரிசுத்த ஆவியினாலும் வரங்களினாலும் அக்னியினாலும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களில் ஐயா எங்களை பரிசுத்த ஆவியின் நவமான பாஷைகளினால் பேச நீர் எங்களுக்கு கொடுத்த அனுகிரகத்திற்காய் கபகாராதரபோ துரு சந்தரபோ நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஆவியிலே நாங்கள் விருத்தி அடையும்படியாய், பக்தி விருத்தி அடையும்படியாய் ஒரு புது எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணினீரே ஐயா. ஒரு எண்ணெயின் அபிஷேகம் எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இளைப்படைந்து போன எங்களை என் தெய்வமே, நாங்கள் இளைப்படைந்து போனவர்களாய் பல்வேறு ஓட்டங்களினாலும் வேலைகளினாலும் தொந்தரவுகளினாலும் குடும்ப பாரங்களினாலும் இளைப்படைந்தவர்களாய் காணப்படுகிற எங்களை இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அற்புதமான தேற்றரவாளனுடைய ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய் இந்த நவமான பாஷைகளை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவும் சர்வ வல்லவரும் எங்கள் சகல ஆறுதலின் பிதாவுமான எங்கள் அப்பனோடு பேசுவதற்கு, ஆமென், ரகசியம் பேசுவதற்கு, ஹல்லேலூயா, எங்கள் தேவனோடு பேசுவதற்காய் என் நல்ல பாஷைகளை தந்ததற்காய் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்காய் மமரா சந்து ருகபரதரபோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வமே நீர் நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ரபரா சந்து ருகபரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆமென், புது எண்ணெயினால் நிரப்பும்படியாய், புதிய வல்லமையினால் நிரப்பும்படியாய், ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று எழுதப்பட்டபடி கபாராதா ரபோ ஏ சந்தா ரபோ ருக்கமர சந்தரா ருக்கமரதரபோ. எங்கள் நல்ல பிதாவே, இன்று ஒரு புதிய அபிஷேகம். எங்கள் ராஜாவே, இன்று ஒரு புதிய அபிஷேகம். உம்முடைய பிள்ளைகளின் உலகத்தின் கவலைகள் மற்றும் போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், மன அழுத்தங்கள், கொடுக்கிற மன சோர்வுகள் எல்லாம் மெல்ல மெல்ல மறையும்படியாய் கபராதரபோ சந்தரபோ துருகபரதரபோ ஒரு தெய்வீக சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை நிரப்பும்படியாய், ஆமென், ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, ஒரு நல்ல இளைப்பாறுதல் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய ஆவியினாலே ஜெபிக்கிறோம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, அந்நிய பாஷையினாலும், ஆமென் ஆண்டவரே, நவமமான பாஷைகளினாலும் பரியாச உதடுகளினாலும் நீர் பேசுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று சொன்ன நல்ல வார்த்தை இன்று நிறைவேறட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கொடுமைகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ கொடுமைகளிலும் சவால்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வெற்றி வாழ்க்கையை தொடங்கும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய்
இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா எண்ணெயினால் எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுவீராக, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற நல்ல கர்த்தர் இன்று எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும்படியாய், ஆமென், எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படும்படியாய் எண்ணெயினால் என் தலையை அபிஷேகம் பண்ணும். ராஜாவே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய். சொல்லுங்க எல்லாரும் வாயத்திறந்து, எங்கள் ராஜாவே, எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய் ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ரமர சந்துரு கபரதரபோ. எல்லா தேவ பிள்ளைகளும் உங்கள் நாவுகளை அசையுங்கள், உங்கள் நாவுகளை அசையுங்கள். இப்பொழுதே உங்கள் நாவுல என்ன வார்த்தை வருகிறதோ, என்ன எழுத்து வருகிறது. அநேகருடைய வாயிலே தேவன் எழுத்துக்களை வார்த்தைகளை வைக்கிறார். மொரு சந்துருபதரபோதுரு கபரதரபோ. அநேகருடைய இருதயங்களிலே, எண்ணங்களிலே, யோசனைகளிலே வருகிற அந்த வார்த்தையை ஓமமாரா தருது ருபாரா சந்து ருகபரதரபோ. அன்பு தேவ பிள்ளைகளே, பேசத் தொடங்குங்கள். வேதத்திலே இப்படியாய் பேசத் தொடங்கினார்களே. நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே தெரியவில்லை, நீங்கள் பேசுகிறது யாருக்கும் புரியவில்லை. கவலைப்படாதிருங்கள். சிறு பிள்ளையை போல மரா சந்து ருகபரதரபோ ரிபரா சந்து ருபதரபோ ருகபர சந்து ருகபரபோ. உங்க வாயில் வருகிற, நாவில் வருகிற, இருதயத்தில் தோன்றுகிற, உங்கள் புத்தியில் தோன்றுகிற இந்த வார்த்தை ஆவியானவர் கொடுக்கிறார். பேசு. அன்பு மகனே, உன்னைத்தான் நீதான் பேச வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதே. முமாரு சந்தரபது ருபதரபோ எதிதிதிதிபரா சுக்குரு கபரதரபதரபோ துருமகர சந்தரபோ ரிபரா சுந்துரு கபரதரபோ. தேவ பிள்ளைகள் பயப்படாதபடி, ஆமென், பயப்படாதபடி, எவ்வளவேனும் சந்தேகப்படாதபடி, நீங்கள் பேசுகிற வார்த்தை இது என்னவா இருக்குமோ என்று கவலைப்படாதபடி தரபோ ரு சந்தரபதரபோ பேசுங்கள். ஷகரமோ துதுதுருபரா ஷகரபதரபதரபோ ருகபரதரபா. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பேச முடியும். அநேகர் இப்பொழுது புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான புதிய காரியங்களை அறிவிக்கிறவர் இந்த பரலோக பொக்கிஷத்தை உனக்கு கொடுக்கிறார். மகளே, பெற்றுக்கொள். ஆமென். ஆறுதலே இல்லாதிருக்கிறாயே, இன்று உன்னை ஆறுதல் படுத்தும்படியாய் என் தேவன் வந்திருக்கிறார். ஆறுதலே இல்லை ஐயா, தேற்றவே இல்லை என்று சொன்னாயே, இன்று இந்த பரிசுத்த ஆவியானுடைய பாஷையை பேசு. தேவனோடு பேசும்படியாய், அந்த பரலோக தகப்பனோடு ரகசியங்களை பேசும்படியாய், எதை உன் கணவனோடு பேச முடியாதோ, எதை உன் குடும்பத்தாரோடு பேச முடியாதோ, எதை உன் தகப்பன் தாயோடு பேச முடியாதோ, எதை யாரிடமும் பேச முடியாதோ, அந்த ரகசியங்களை பேசுவதற்கு உனக்கு ஒரு ஒப்பற்ற வழி இருக்கிறது. வாயை திறந்து அந்த எழுத்தை உச்சரிக்க தொடங்கு. தவற விட்டு விடாதே. முரமரா சங்குரு கபரதரபோ. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். மரா சந்தரபதரதரபோ துரு கபரதரபோ இரிவரதரமதரதரோ சக்கர கபுரு கபரதரபோ துரு கமரதரபோ இரிவரதரபதரபதர சதரபதர சக்கபரதரபோ துரு கமரதரபோ ரிபரதரபோ துரு கபரதரதரதரபர சக்கபரதரபதரமதரம கபரதரபா இரிவர சந்துரு கபரதரபோ ரு கபரதரபதரபோ ரிபரதரமோ துரு கபரதரபோ துரு கபரதரமதரபதரபதரபதரபோ துரு கபரதரபோ. எங்கள் தெய்வமே, ரகரா சுந்துரு பதரபதரபதுருபா. அன்பு சகோதர சகோதரிகளே, உன் பிள்ளைகளுக்காய், உன் மகளுக்காய், மகனுக்காய், உன் மகனாய் மகளாய் எங்கோ இருக்கிறார்களே, என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்,
எப்படி வாழுகிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறாயே. ஒருவேளை அவர்கள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறார்களோ என்று கவலைப்பட்டாயே. நாளை என்ன நடக்குமோ என்று சங்கடப்பட்டாயே, பயப்பட்டாயே. உனக்காகத்தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஐயா இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது, இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று நீ அறியாதிருக்கிறபடியினாலே என் அன்பு சகோதரியே, உனக்காக அல்லவோ அவர் ஜெபிக்கிறார். உனக்காக இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக, நீ பெற்ற உன் பிள்ளைகளுக்காக, ஐயா உன்னை கரம் பிடித்த உன் கணவனுக்காக, நொறுங்கி போயிருக்கிற உனக்கு வாழ்க்கையை நினைத்து யாருமே இல்லை என்று அனாதையாய் விடப்பட்டேன் என்றாயே, உனக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அன்பு சகோதரிகளே, இப்பொழுதே தொடங்குங்கள். பவரா சந்தரபோ துருக்கபரதரபோ இரிமோ ரக்கரபோ சந்தரக்கபோ ருக்கபரதரபோ இரிமோ ரக்கரபோ துருக்கபர சந்தரக்கபோ ருக்கபரதரபோ. அப்பா, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆறுதலே இல்லாத பிள்ளைகளுக்காய், திக்கற்றவர்களும் விதவைகளுமாய், கைவிடப்பட்டவர்களும் மனம் நொந்தவர்களுமாய் இருக்கிறவர்களை தேற்றும்படியாய், ஐயா இவர்களை தேற்றி ஆற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய், மன கிளேசங்களை மாற்றி என் தெய்வமே மன ஆறுதலை கொடுக்கும்படியாய் நீர் எங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிற பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் பொழுது நீ அமைதியாயிருக்கிறாயா? நீ கீழ்ப்படியாமல் இருக்க போகிறாயா? இந்த பரம தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க போகிறாயா? இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நீ உதறி தள்ள போகிறாயா? இன்று தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீ, உன் இருதயத்தில் தோன்றுகிற, உன் இருதயத்தில் கர்த்தர் கொடுக்கிற, உன் ஆவியிலே உன் இருதயத்திலே அவர் கொடுக்கிற வார்த்தைகளை பேச ஆரம்பி. அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாதே. தூசியெல்லாம் உதறிக்கிட்டு இந்த அந்நிய பாஷைகளை குறித்து யார் யார் தவறாக பேசினார்களோ, உன் மண்டையிலே உன் புத்தியிலே இருதயத்திலே தவறான விதைகளை விதைத்தார்களோ எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு கரா சந்துரு கபரதரபோ துரு கபரதரபோ ரிவரா சந்துரு கபரதரபோ. பரியாசம் பண்ணுகிறவர்கள் பண்ணட்டும். உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்குள்ளே இருந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகளுக்காய், உனக்காய், உன் ஜீவிதத்திற்காய் ஜெபிக்கிறவரோடு சேர்ந்து இன்றே ஜெபிக்க தொடங்கு. உன் வாழ்க்கை சரித்திரம் மாறிவிடும். நாம் ஜெபிப்போம். பரா சந்துரு பதரபோ ருக்கபர சந்தரபதரபோ ஐயாரா பர சந்தரகபோ ருக்கபரதரபோ துருக்கபரதரபா ரிபரா சந்துரு கபரதரபோ துருக்கபரதரபதரபோ ரிபரா சுக்குரு கபரதரபதரபோ துருக்கபரதரபோ ரிபரதரபோ துருக்கமரமர சந்துரு கபரதரபோ துருக்கபரதரபோ ரிபரா சந்துரு கபரதரா உருபரதர மரதரதர சுந்துரு கபரதரா இதிரி புருதுரு மதரதரபோ செக்கரபோ ருக்கமரதரபோ ரிபுரு சந்துரு மதரதரு புரு மக்கரதரபோ ரிபுரு சக்கரமோ ருதுரு பதரதர பரதரபோ ரிபரால் ரிபரதரா ரிபுரு துரு மரா ரிபுரு பரதர மதரபோ துரு பதரபோ ஈசகரமோ ருபரதரபோ துரு கபரதரபோ துரு பதரபோ மரா சனர சரபுரு பரா ரிபுரு புரு பரா பபர சுகுமுரு துரு மதரதரபோ ரபரதர முதுரு கமர சந்துரு கபரதரபோ. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஒன்றுக்கும் உதவாதவர்களும்
தேடாதவர்களும் உம்மை தேடாதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் துரோகிகளும் ஆகிய எங்களுக்காய் நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்கள் பரிசுத்த தெய்வமே, சர்வ வல்லவருடைய ஆவியானவரே, எங்கள் மகாதேவனுடைய ஆவியானவர் எங்களுக்காய் வாக்கு கடங்காத ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற அத்தனை பெரிய வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. எங்கள் பிள்ளைகளுக்காக ஐயா, எங்கள் மகனுக்காக மனைவிக்காக கணவனுக்காக எங்கள் பெற்றோருக்காக எங்களை அறிந்த தெரிந்தவர்களுக்காய் நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஐயா விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற உம்மோடே சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மௌனமாய் இருக்கக்கூடிய காலம் அல்ல. ரபரா தரபோ, அநேகருடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். அநேகருடைய இருதயத்திலே வார்த்தை இருக்கிறது, பேசிவிடு. வார்த்தை எழுத்து இருக்கிறது, உச்சரிக்க ஆரம்பி, பயப்படாதே, பேச ஆரம்பி. கபகாரா சந்துருபதரவோ அபபபரதரவோ துருக்கவரதரவோ. அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காய், என் தெய்வமே, என் மகளுக்காய், என் மகனுக்காய், என் மனைவிக்காய், ஐயா தூரமாய் போய்விட்ட என் பிள்ளைகளுக்காய், என் கணவனுக்காய், கபக்க சந்துரு கபரதரபோ இரிபரா சுருபரதரபோ ரபரதரபோ துரு கபர சந்துரு கபரதரபோ ரிபரா சந்துரு கமரதரபோ பபரா சந்துரு கபரதரபோ. தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், கபகரா சந்துரு கபரதரா எரிகபரதரபோ துரு கமர சந்துரு கபரதரபோ இரிபரதரா சந்துரு கபரதரபோ. ஒரு யுத்த ஜெபம் தொடங்கட்டும், யுத்த ஜெபம் தொடங்கட்டும். நம்ம பிள்ளைகளை கெடுக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற, பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கையை திருட நினைக்கிற, ஆமென், உங்களை எழும்ப முடியாதபடி தடுக்க நினைக்கிற, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத பிசாசு சுட்டெரிக்கப்படும்படியாய் ஒரு அக்னி மயமான நவமான பாஷை, அந்நிய பாஷை ஜெபம் தொடங்கட்டும். மக்கா ராதா ரபோ துரு சந்தா ரபோ ரிபரா சந்து ருக்கபரத ரபோ ரிபரத ரமோ துரு கபர சந்து ருக்கபரத ரபோ துரு மரத ரபோ ரிக்கபர சந்து ருபத ரபோ. ஓ பிசாசின் கிரியைகள் அழிவதாக, எங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, என் மகள் விடுவிக்கப்படுவாளாக, என் மகன் விடுவிக்கப்படுவானாக, என் கணவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், நல்ல வாழ்க்கை தொடங்கட்டும். அமரா சந்துரு கபரதரா எரிபரா சந்துரு கபரதரபோ எரிகோ கோட்டைகள் உடையட்டும். அமரா தரபா, ஓ நல்ல வாழ்க்கைகள் உண்டாகட்டும். மரா ஷரா பரா தரபோ ரிக்கபரதரபோ. எல்லா யோர்தானும் பின்னிட்டு ஓடும்படியாய் கரகர பதரா எதிரிபரா சந்துரு கபரதரபோ ஒரு அக்னி மயமான ஆவி இறங்கட்டும். அமரா சந்துரு கபரதரபோ. பிசாசின் கிரியைகள் அழிவதாக. ரபரபரா துரு கபரதரபோ ரிபரா சந்துருபரா. மந்திர சூனியங்கள், பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள் அழியும்படியாய் பபரா சந்துரு கபரதரபோ ரிபரா சந்துரு கபரதரபோ ரிபரதரமோ துருமரா சந்துரு கபரதரபோ துரு கபரதரபோ. தேவ அக்னி, தெய்வீக மகிமை கபரா தரமோ துருமர சந்துரு பதரபரபரதரபோ இறங்கி வரும்படியாய், இறங்கி வரும்படியாய், தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், தெய்வீக அக்னி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், என் தெய்வமே, எங்களுக்காக நீர் ஜெபிக்கிறவரும், எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரும், நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவரும், ஆமென், மேன்மையும் மகிமையுமான வாக்கு தத்தங்களுக்குள்ளே எங்களை நடத்துகிறவரும் ஆகிய எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த புதிய அபிஷேகத்திற்காய், ஆவியின் தொடுதலுக்காய், நவமான பாஷைகளின் வரங்களுக்காய், ஆறுதலும் தேறுதலும்
ஆறுதல் தேற்றரவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், தொடர்ந்து ஆவியிலே பலப்படுகிறவர்களாய், தொடர்ந்து கழுகுகளை போல் ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழுப்புகிறவர்களாய், ஐயா புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எங்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் எழும்புகிறவர்களாய், இவர்களை எழுப்புகிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது ஒரு அற்புதமான அனுபவம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இது ஒரு அற்புதமும் அதிசயமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்திலே நீங்கள் ஒரு படி, 2 படி, சிலர் பல படிகள் ஏறி இருப்பீர்கள். ஆமென். சிலர் பல அளவிலே உயர்ந்து இருப்பீர்கள், சிலர் தொடங்கி இருப்பீர்கள். கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் இந்த ஜெபத்தை நீங்கள் மறுபடியுமாய் கேட்கலாம். நிச்சயமாய் கேட்கலாம், நிச்சயமாய் கேட்கலாம். இதை கேட்கும் பொழுதெல்லாம் உங்கள் ஆவியிலே அனல் உண்டாகும். இது போன்று நீங்களும் பேசும் போதெல்லாம் ஆவியிலே அனல் உண்டாகும். ஒரு நாளிலே அக்கினி அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும். ஐயா, நீங்கள் இப்படியாய் தொடங்கி 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 அனல் மூட்ட அனல் மூட்ட அனல் மூட்ட அனல் மூட்ட ஒரு நாள் அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரிவீர்கள். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை, வேறு எந்த குறுக்கு வழியும் இல்லை. இந்த அற்புதமான வழியை கடைபிடியுங்கள். கர்த்தருக்காய் காத்திருங்கள். ஆமென். புது பலன் அடைவீர்கள். கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புவீர்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா. நாளையும் இதை இந்த அந்நிய பாஷை ஜெபத்திலே ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க 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 நீங்கள் உங்கள் ஆவியில் அனல் உண்டாகும். இதை நிச்சயமாய் மறுபடியும் கேட்க மறந்து விடாதிருங்கள். மறுபடியும் இரவு நேரங்களிலே தனிமையாய் இருக்கும் பொழுது உறுதியாய் கேளுங்கள். இரவு நடு ஜாமங்களிலே நிச்சயமாய் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்திலே பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த ஆறுதலை நீங்கள் 1 மணி நேரம் நம்மளோடு இருந்து இந்த காரியங்களை நீங்கள் தொடங்கி தொடங்கி தொடர்ந்து தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நல்ல அனுபவங்களை கண்டிப்பாய் கமெண்ட் பாக்ஸில் எழுதுகிற ஒரு காரியத்தை தவறவிட்டு விடாதிருங்கள். லைக் போடுங்க. மாத்திரமல்ல, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. விசேஷமாய் அறிந்த தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 7ஆம் நாள் விசேஷித்த நாள். நாளையும் இதை குறித்தே நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆணிவேர், அஸ்திபாரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரப்போற கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அநேகர் ஜெபிக்கிறீர்கள். முடிந்தவர்கள் உதவி செய்ய தவறாதிருங்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் பல மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற அந்த நாள் ஒரு வெற்றி திருநாளாய், வெற்றி திருப்பு முனையாய் மாறும். அது இன்றே தொடங்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆமென். அணைக்கட்டு தாலுகா அனைத்து போதகர்கள், ஊழியர்கள் மற்றும் சபையார் நடத்தும் சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா 2026. இடம் CSI ஆல் செயின்ட்ஸ் சர்ச் எதிரு, புதியத்தூர். நாள் ஜூலை மாதம் 10, 11 மற்றும் 12. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாய்
இருக்கிற தீராத தலைவலி, முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.